தேர்தலை மனதில் வைத்து கூட தமிழ்நாட்டிற்கு எந்த ஒரு திட்டங்களையும் ஒன்றிய அரசு பட்ஜெட்டில் அறிவிக்கவில்லை என முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். திருச்சியில் 12வது மாநில மாநாட்டில் உரையாற்றிய அவர், தமிழ்நாடு முதன்மை மாநிலம் என ஒன்றிய அரசே கூறியுள்ளதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார். நாம் தான் சூப்பர் ஸ்டார் மாநிலம் என சர்வதேச பத்திரிகைகள் கூறுவதாக குறிப்பிட்ட அவர், திமுக திட்டங்களை காப்பியடித்து எதிர்க்கட்சிகள் தங்கள் தேர்தல் வாக்குறுதிகளை தயாரித்து வருவதாக தெரிவித்தார். கூட்டணிக்கே பெயர் வைக்க முடியாத நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி உள்ளது என்றும், அந்த கூட்டணி தமிழகத்துக்கு என்ன செய்தது என்றும் கேள்வி எழுப்பினார். எந்த அளவு வன்மம் இருந்தால் தேர்தலை கூட மனதில் வைத்துக் கொள்ளாமல் திட்டம் எதையும் அறிவிக்கவில்லை என வேதனை தெரிவித்தார். காவி கூட்டத்தை கருப்பு சிவப்பு படை ஒருபோதும் தமிழகத்திற்குள் விடாது என கூறியுள்ளார். பாஜக தமிழ்நாட்டுக்கு தந்ததெல்லாம் என்ன தெரியுமா? ஆளுநர் மூலமாக குடைச்சல், மாணவர்களின் உயிரோடு விளையாடக்கூடிய நீட் தேர்வு, இந்தி திணிப்பு, மிரட்டி பார்க்க ரைடுகள், இப்படிப்பட்ட ஆட்சிதான் பிரதமர் மோடி சொல்லுகிற என்டிஏ ஆட்சி. தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மையும் செய்யாத இவங்க தான் நம்ம எதிர்த்து நிற்கிறாங்க. தமிழ்நாட்டு மேல எந்த அளவிற்கு வன்மம் இருக்குன்னு சொல்லணும்னா, தேர்தல் வருதுன்னு கூட தெரியாம, அதை பற்றி கவலைப்படாம, நமக்கான எதையும் அறிவிக்க இவங்களுக்கு மனசு வரல. நான் கேட்கிறேன், இப்படி திட்டமிட்டு தமிழ்நாட்டை புறக்கணிக்கிற என்டிஏ கூட்டணிக்கு எங்க மக்கள் எப்படி வாக்களிப்பாங்க?